இன்னைக்கு ட்ரால்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அது பற்றி எதிரும் புதிருமான 2 கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இந்த வாழ்க்கைன்னா சில அறியல் விளத்தாது. இப்போ நீங்கள்லாம் ட்ரோலை சந்திச்சு அதனுடைய சங்கடங்களையும் சந்திச்சதா சொல்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டினீங்க? அது எப்படிங்க வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்லுதா? நான் ஃபஸ்ட்டு இந்த நீயான ஷோவில் தான் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசி நான் ட்ரோல் ஆனேன். எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். 2020 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு சும்மா போனோன்னு எப்படி அடிப்பீங்க? நான் அடிப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேற யாராலும். அவன் இன்னும் திருந்தலாமா? ஆனா ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க. கவலையாவும் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? அதுல நான் ட்ரெண்ட் ஆன யாராலையும் ஆக முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. வருஷமா இருக்கு ஆசை இருந்தது. இந்த இடத்தை வரவு அந்த 6 மந்த் அந்த ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த் அதை நான் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே. அதை பேசுனதுல அந்த விதமும் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரி நீங்க அதனாலதான் இப்ப உங்களுக்கு ரியலைசேஷனும் வந்திருக்கு. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணா வந்து பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலையும் கிளியும் பார்ப்பாங்க, ஒரு தப்பா பார்ப்பாங்க, இவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். மச்சி இவன்டா, ஆமாடா இவன்டா, எவன்டா? நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து ரியலைஸ் அதுக்கு இது பயன்படுத்துக்கு தானே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்ப நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நமக்கு எதுக்கு சார் ரொம்ப நம்ம இருக்கிறது தெரியாம நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு, நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன். இது நல்ல விஷயம் தானே? நோ, நேற்று மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. ஒரு அக்கா எதுல அந்த ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தம்பி இங்க பாரு, அந்த பக்கத்துல நான் ஒரு சைடு இருந்தேன், நான் போய் சொல்லல, அந்த பக்கம் இருந்தேன், பக்கத்துல இருக்க தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா பேச சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. அப்போ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும் பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்க. இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இனம் என்ன பிறந்தது பாரோ, மதம் என்ன பிறந்தது. ஓகே, அனைவரும் சமம். ஓகே, இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. நக்கல் யாவனுக்கு இதோட நிறுத்திக்கணும். நல்லா நிறுத்தது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.